புதுடெல்லியில ஒரு பெண் கூட்டு பலாத்காரத்திற்கு ஆளாக்கப்பட்ட 2012 நிகழ்விற்கு பிறகு பாலியல் அத்துமீறல்கள் குறித்த சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டது என்றார்கள். கடுமையாக்கப்பட்டதற்கு பிறகு லட்சக்கணக்கான பாலியல் அத்துமீறல்கள் காஷ்மீரத்தினுடைய ஆசிபாவினுடைய கற்பழிப்பிற்கு பின்னாலே நடைபெற்ற பல்வேறு சர்வேகளுடைய தகவல் என்ன தெரியுமா? 52% குழந்தைகள் ஏதாவது ஒரு வகையில் பாலியல் சீண்டலுக்கு இந்த நாட்டில் ஆளாகிறார்கள். சிறுமிகளா இதோ இவனெல்லாம், அதாவது எலக்ட்ரீஷியன்கள், அவன் இவன் வாட்ச்மேனாக இருப்பவன், லிப்டில் வேலை செய்பவன் எல்லாம் விளையாடி இருக்கிறான். அவள் ஸ்கூல் கேடாக இருந்தால் சமயங்களில் ஆசிரியர் என்ற போர்வையில் இருக்கிற மிருகங்கள் விளையாடுகிறார்கள். இந்த வாரத்தினுடைய தலைப்புச் செய்தியாக இருக்கிற இந்த செயல்களுக்கு பின்னால் இந்தியாவினுடைய மானம் கிழிந்து தொங்குகிறது. இந்தியன் கிரிமினல் கோடினுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 325, 326 பிரிவுகள் கற்பழிப்பு உள்ளிட்ட குற்றங்களுக்கு ஆயுள் தண்டனை அல்லது 10 ஆண்டு சிறை. ஒருவேளை கற்பழிக்கப்பட்ட பெண் இறந்து போய்விட்டால் செக்ஷன் 302 பிரகாரம் அவன் தூக்கு தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை. அது நீதிபதிகளின் மனவிருப்பத்தை வெண்பிள்ளைகளை வைத்திருப்பவன் நெருப்பை கட்டி கொண்டு அழைக்கிறார். காரணம், ஒரு பருவ வயதை தாண்டி அவளை கை வைக்கிற போதாவது அவளுக்கு ஏதாவது அந்நியர்களுடைய தொடுதலை குறித்து அவளுக்கு புரிதலை ஏற்படுத்த முடியும். புரிந்து கொள்ளுவதற்கே வாய்ப்பில்லாத சிறுமிகளை கையாளுகிற போது, சில கயவர்கள் அப்படி கை வைக்கிற போது, இது எங்கு நேருகிற, எந்த இடத்தில் நாம் தோல்வி அடைகிறோம் என்பதை அலசுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். பாலியல் ரீதியான குற்றங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் முதலிலே அந்த குற்றத்தின் கனபரிணாமம் உணர்த்தப்பட வேண்டும். ஆனால் இதே நாட்டிலே லைசன்ஸோடு விபச்சாரம் செய்ய சில ஏரியாக்கள் ஒதுக்கப்படுகிறது. ஒரே நாட்டில் இந்த தொழிலை அவர்கள் இந்த இடத்திலே பக்குவமாக செய்து கொள்ளலாம் என்று ஏரியாக்கள் ஒதுக்கி தரப்படுகிறது அல்லவா? அந்த குற்றத்தினுடைய யதார்த்தம், அந்த குற்றத்தினுடைய அழுத்தம் எங்கே யாரு? சமீபத்தில் பாராளுமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்ட ஒரு கேள்விக்கு பதிலளிக்கிற போது அமைச்சகம் சொல்லுகிறது, இந்த நாட்டில் 28 லட்சம் பேர் தொழில்முறை விபச்சாரம் செய்கிறார்கள். அதுதான் சென்னையில் நடைபெற்றிருக்கிற இந்த சிறுமிக்கான கூட்டு பலாத்காரத்தினுடைய விடை. வாய் பேச முடியாத சிறுமி அவள், வாய் பேச முடியவில்லை. அவள் 12 வயது இன்னும் பூர்த்தியாகவில்லை. அவளுக்கு அவள் 7வது வகுப்பு படிக்கிறாள். 350 குடியிருப்புகள் இருக்கிற ஒரு அபார்ட்மெண்டில் அவர்கள் லிப்டிலே தினமும் வருகிற போது லிப்ட் உபயோகிப்பவன், லிப்ட் ஆபரேட்டராக இருப்பவனிலே தொடங்கி அங்க இருக்கிற எலக்ட்ரீஷியன், அங்க இருக்கிற பிளம்பர், அங்க இருக்கிற ஃபிட்டர், அங்க இருக்கிற பால்கான், அங்க இருக்கிற பேப்பர் போடுபவன் என்று 17 பேர் கூட்டாக பலாத்காரம். நீதிபதிக்கு முன்னாலே அந்த சிறுமியின் வாக்குமூலத்தில் சுமார் 100 முறைக்கு மேல். நீங்கள் யோசிக்க வேண்டும், ஒரு 11 வயது சிறுமி, அவளால் வாய் பேச முடியாது. இந்த தேசத்தில் 6 அறிவு பெற்றவர்களோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்கிற கேள்விக்குரிய முதலாக அந்த பெண்ணை கை வைத்து கசக்கி அந்த பெண்ணை தன்னுடைய காமவரைக்கு ஆளாக்கியவனின் வயது 66 என்கிற போது நாம் எந்த தேசத்தில் வாழ்க? அதிகமாக அவள் கழிவறைகளிலே வைத்து பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கிறாள். சுமார் 50-100 அபார்ட்மெண்டிலே குடியிருப்புகள் 50-100 காலி இருக்கிற காலி வீடுகளிலும் என்னை உபயோகித்தார்கள் என்பது இங்கே பதிவாக இருக்கிற 7-8 வயது ஆசிபா. யார் போய் அவளுக்கெல்லாம் சொல்லித்தர முடியும்? ஒரு 6-7 வயசு குழந்தையிடத்தில் யாராவது நாம் சொல்லித்தரலாம் ஒரு அவேர்னஸுக்காக என்று ஆரம்பித்தால், உன்னை தூக்கிட்டு போவாங்கன்னா அந்த குழந்தை கேட்கும். என்ன தூக்கிட்டு போய் என்ன செய்வாங்கன்னு கேட்கும். இந்த கேள்விக்கு யாரை குறை சொல்வது என்று தெரியவில்லை. இங்கே சட்டங்களும் கடுமையாக இல்லை, அதே சமயம் மனமாற்றத்திற்கும் மக்கள் தயாராக இல்லை. காரணம், நம்மளை சுற்றி நடக்கிற எல்லாமே இது போன்ற பாலியல்களை நியாயப்படுத்த அல்லது செய்ய துணிவதற்குத்தான் தூண்டுகோள்களாக எடுக்கப்படுகிற அத்தனை சினிமாக்கள். இந்த பிக் பாஸ் மாதிரி நடத்தப்படுகின்ற ஏராளமான தொடர்கள், அடுத்தவன் அறையை எட்டி பார்க்கிற அசிங்கத்திற்கு மனித குலத்தை இட்டு செல்லுகிற இந்த செயல்பாடுகள் ஆர்க்கம் விபச்சாரத்தினுடைய தலைவாசலிலே மதுவை வைக்கிறது. குடித்தவன் என்னவும் செய்வான். 13 வயது பையனை குடிகாரனாக ஆக்குகிற ஒரு தேசத்தில் பாலியல் அத்துமீறல் நடக்காமல் வேறு இருந்து பல்கலைக்கழக மாணவிகள் வரைக்கும் பாலியலுக்கு பேரம் பேசப்படுகிற ஒரு கேவலம் இங்கே நடக்கிறது. காம கிழவர்களுக்காக வேண்டி இதுவரை கைவிடாத பெண்கள் வேண்டும் என்று பல்கலைக்கழக மாணவிகள் அவர்களின் மதிப்பெண்ணை காட்டி, அவர்களின் வருங்கால வேலை வாய்ப்பை காட்டி, அவர்களின் குடும்ப கஷ்டத்தை காட்டி
நீ இதற்கு இணங்க வேண்டும் என்று யூனிவர்சிட்டி மாணவிகள் வரைக்கும் பேசப்படுகிறார்கள் அல்லவா? அப்ப குழந்தையில இருந்து பல்கலைக்கழகம் வரைக்கும் எந்த ரூபத்திலேயும் பாதுகாப்பு இல்லாத ஒரு தேசமா சட்டம் கடுமையாக வேண்டும். எங்கே சட்டம் கடுமையாகிறது? எல்லா ஆபாச படங்களும் 8ஆம் வகுப்பு படிக்கிற பையனுடைய மொழியிலே இருக்கிறது. அதிர்ச்சியாக இருக்கிறது. 28,250 போர்னோகிராஃபி ஆபாச படம் பார்க்கிற வியூயர்ஸ் பார்வையாளர்கள் பெர் செகண்ட், ஒரு வினாடிக்கு. நாடு எங்க போகிறது என்று நீங்கள் 2 கடுமையாக்கப்பட வேண்டும். 1 தண்டனை கடுமையாக வேண்டும். திருக்குர்ஆன் விபச்சாரத்தினுடைய சட்டத்தை பேசுகிற போது எல்லாம் வல்ல இறைவன் 2 செய்தி சொல்லுகிறார். நான் சொல்லுவது சூரத்து நூர் அத்தியாயத்தினுடைய முதல் வசனம். ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 வசனங்களிலே அல்லாஹ் சொல்லுகிறார். விபச்சாரத்திற்கான தண்டனையில் 2 செய்தி சொல்லுகிறார். முதல் செய்தி என்ன தெரியுமா? இந்த விஷயத்தில் மட்டும் தண்டனையை நிறைவேற்றுவதில் உங்களுக்கு இரக்கம். இரண்டாவது செய்தி, தண்டனை நடக்கிற போது முஸ்லிம்களில் ஒரு கூட்டத்திற்கு முன் தண்டனை நிறைவேற்ற வேண்டும். தனியாக தண்டனை தராதீர்கள். ஒரு அறைக்குள்ளே வைத்து அடித்து துவம்சம் செய்வது அதுவல்ல தண்டனை. தண்டனை பப்ளிக்ல இருக்க வேண்டும். இஸ்லாம் ஒரு பரிபூரணமான மார்க்கம். அதன் கொள்கைகள், கோட்பாடுகள், சட்டதிட்டங்கள், நடைமுறை ஒழுக்கங்கள், வாழ்வியல் வரைமுறைகள் எல்லாம் நேர்த்தியானவை, பரிபூரணமானவை, சட்ட மாற்றங்களுக்கும் பரிசீலனைகளுக்கும் அப்பாற்பட்டவை. பிறக்கிற குழந்தையினுடைய வாழ்விலிருந்து மனிதன் மரணித்து மண்ணறைக்குள்ளே வைக்கப்படுகிற வரை ஒரு மனித வாழ்விற்கு தேவையான எல்லா கோணங்களும் நேர்த்தியான முறையில் வரையறுக்கப்பட்டிருக்கக்கூடிய
ஒரு மார்க்கம் தீனுல் இஸ்லாம். அதனால் தான் திருக்குர்ஆனில் பல்வேறு இடங்களில் இந்த கருத்தை ஒத்த வசனங்கள் வருகிறது. முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் ரசூல் ஒரு சட்டத்தை முடிவு செய்ததற்கு பின்னால் அவர்களுக்கு இஷ்டம் என்பது இல்லை. தங்களினுடைய மன விருப்பத்தின் பேரில் செயல்படுவதற்கான அதிகாரம் வருபவர்களுக்கு இல்லை. எந்த ஒரு முஃமினான ஆணுக்கும் முஃமினான பெண்ணுக்கும் அல்லாஹ் ரசூல் ஒரு விஷயத்தை தீர்ப்பு செய்து விட்டால், முடிவெடுத்து விட்டால், மகான லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம், அவர்களின் காரியத்தில் அவர்களுக்கு உரிமை என்பது, இஷ்டம் என்பது இல்லை. அப்படியானால் என்ன பொருள்? சட்டம் விதிப்பவன் ரப்புல் ஆலமீன் அந்த சட்டத்தை உலக மக்கள் ஏற்க வேண்டும், அவ்வளவுதான். அல்லாஹ் வைத்திருக்கிற சட்டத்தில் கருத்து சொல்லவோ மாற்றுவதற்கான எண்ணங்களோ இந்த மார்க்கத்தில் அனுமதிக்கப்படவில்லை. இஸ்லாமிய சட்டங்களை குறித்து குர்ஆனில் 3 செய்தி முக்கியமானது. 3 இடங்களில் அல்லாஹ் அவனுடைய சட்டத்தை தெளிவாக பேசுகிறான். அவன் சட்டம் எப்படிப்பட்டது என்கிறான். இஸ்லாத்தினுடைய சட்ட நேர்த்திகளை பற்றிய வரைவிலக்கணத்தை சொல்லுகிறான். அதில் 1வது, இதில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், சட்டம் இயற்றுகிற அதிகாரம் அல்லாஹ்வுக்கே சொந்தம். இது முதல் செய்தி. 2வது செய்தி, வலா யுஷ்ரிகு ஃபீ ஹுக்மிஹி அஹதா, சட்டம் இயற்றுகிற விஷயத்தில் தன்னோடு யாரையும் அவன் கூட்டாக்கிக் கொள்ள மாட்டான். அவன் தான் இறுதி செய்பவன். இது கூடாது, கூடும் என்று இறுதி செய்கிற இடத்தில் அவனுடைய கையொப்பம் தான். வேறு யாருக்கும் இதிலே கூட்டாக உரிமை இல்லை. இது 2வது செய்தி. 3வது செய்தி, ஒமன் அஹ்ஸனு மினல்லாஹி ஹுக்மன், அல்லாஹ்வை விட அழகிய சட்டத்தை யாராலும் சொல்ல முடியாது. அவனை விட அழகிய சட்டம் சொல்லுபவன் யார் என்று அவனே கேட்கிறான். எனவே இஸ்லாமிய சட்டங்கள் விஷயத்தில் இந்த 3 முக்கியமானவை. 1, சட்டம் இயற்றுகிற அதிகாரம் அவனுக்கே சொந்தம். 2, சட்டம் இயற்றுகிற விஷயத்தில் அவனோடு வேறு யாரும் கூட்டாக முடியாது. 3வது, அவனை விட அழகிய சட்டம் சொல்பவர்கள் உலகத்திலே யாரும் இல்லை. இப்ப இந்த 3 செய்திகளும் சொல்ல வருவது அல்லாஹ் வைத்திருக்கிற சட்டங்கள். அது குடும்பவியலானாலும் குற்றவியலானாலும் சமூகம் சார்ந்த சட்டங்களானாலும் இந்த எல்லா சட்டங்களிலும் இறைவனின் பார்வை மட்டுமே இறுதியானது. அதிலே மனிதர்கள் தங்கள் மூக்கை நுழைக்கிற போது தோல்வியை தழுவுவார்கள் என்பதை பார்க்கிறோம். ஒரு சட்டத்தை இயற்றுகிற போது அவனுக்குத்தான் வருங்காலம் குறித்து தெரியும். அவனுக்குத்தான் கடந்த காலத்தின் எல்லா நெளிவு சுழிவும் தெரியும். நிகழ்காலத்தினுடைய போக்குகளை நிர்ணயிப்பதற்கும் அவனால் தான் முடியும். அதனால் முக்காலங்களையும் அறிந்தவன் சட்டம் இயற்றுகிற போது அது எதிர்காலத்திற்கும் பொருத்தும் வண்ணம் அமையும். மனிதர்கள் நிகழ்காலத்தை மட்டுமே பார்க்கிறார்கள். இன்றைக்கு என்ன சட்டம், இன்றைக்கு என்ன சட்டம். வருங்காலத்தை கணிக்க மனிதன் தவறுகிறான். அதனால் தான் பெரும் பெரும் குற்றங்கள் நடப்பதை பார்க்கிறோம். அவைகளை தடுக்க முடியாமல், கண்டிக்க முடியாமல், கட்டுப்படுத்த முடியாமல் கையறு நிலையில் நிற்கிறது மனித சமுதாயம். எனவே எந்த குற்றங்களானாலும் இஸ்லாம் சொல்லுகிற அல்லது அல்லாஹ் வரையறுத்திருக்கிற அந்த சட்டங்களை அமல்படுத்துகிற போது மட்டும்தான் சமூகத்தில் குற்றங்களை கட்டுப்படுத்த முடியும். அல்லாஹ்வின் சட்டங்களை வைத்துக் கொண்டு நாம் மறுபக்கம் மனிதர்களின் சட்டங்களால் ஏற்படுகிற சில விளைவுகளை யோசித்து பார்க்கிறோம். இங்கே ஏதாவது சில்லறையை பிக்பாக்கெட் அடிப்பவன் சிறைச்சாலைகளிலே அடித்து நொறுக்கப்படுகிறார். அதுவே திவால் நோட்டீஸ் கொடுத்து ஒரு 500 கோடி 1000 கோடி என்றால் அவன் விஐபி சிறைக்கு செல்கிறார். மனித சட்டங்களின் மிகப்பெரிய குளறுபடி. குற்றம் பெரிதாக இருக்குமானால் அவனுக்கு சொகுசு சிறை தரப்படுகிறது. சிறிய குற்றம் என்றால் அவன் அடித்து நொறுக்கப்படுகிறான். இங்கே குற்றங்களின் கனபரிமாணத்தை வைத்து தண்டனைகள் இல்லை. ஆட்களை பொறுத்து, அவர்கள் சார்ந்திருக்கிற இயக்கங்களை பொறுத்து, அவர்களினுடைய சிபாரிசுகளின்
பொறுத்து சட்டம் ஒன்று லேசாகிறது அல்லது கடுமையாகிறது. மனித சட்டங்களின் தோல்விக்கான முதல் கூறு இது. இரண்டாவது கூறு ஒன்று உண்டு. என்னவென்றால், சிறைச்சாலைகளிலே இருந்து திரும்பி வருகிற யாரும் திரும்பி வருவதில்லை. நம்முடைய சட்ட அமைப்பும் அதனுடைய குளறுபடிகளும் இதற்கு முக்கியமான காரணம். உள்ளே போகிற போது எந்த குற்றத்திற்கு போகிறானோ வெளியே வருகிற போது சீர்திருத்தித்தானே வர வேண்டும். அதற்குத்தானே சிறைச்சாலை. இங்கே திரும்பி வருகிற யாரும் திரும்பி வருவதில்லை. காரணம், உள்ளே போகிற போது சிறிய குற்றவாளியாக போகிறான். சிறை அவனை பக்குவப்படுத்தவில்லை, மாறாக அந்த குற்றத்திற்கு பழக்கப்படுத்திவிட்டது. அவன் மீண்டும் பெரிய பெரிய குற்றவாளியாக வருகிறார். ஒரு பிட்பாக்கெட்டுக்கு உள்ளே போனவன் மிகப்பெரிய திருடனாக, ஒரு கொள்ளைக்காரனாக உள்ளே போனவன் கொலைகாரனாக, சமூகத்தில் பெரிய பெரிய குற்றங்களை செய்பவர்களாக சிறைச்சாலைகளிலே இருந்து வெளியே வருபவர்கள் நடந்து கொள்ளுகிறார்கள் என்பது இங்கிருக்கிற சட்ட அமைப்பினுடைய தண்டனைகளினுடைய தோல்வி என்று தாராளமாக சொல்லிவிடலாம். எனவேதான் சட்ட அமைப்புகள் கடுமையாக்கப்படாத வரைக்கும், மார்க்கத்தினுடைய பார்வையில் சொல்லப்பட்டிருக்கிற சட்ட முன்வடிவுகள் அமல்படுத்தப்படாத வரைக்கும் குற்றங்களை ஒரு கட்டோடுக்குள்ளே கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது. இன்றைக்கு பத்திரிகைகளில் ஒரு நாள் கூட பாலியல் அத்துமீறல்கள் குறித்த குற்றங்கள் இல்லாமல் பரவலாக. இதில் உலக நாடுகளுக்கு முன்னாலே இந்த நாடு வெட்கி தலைகுனிய வேண்டிய செய்தி என்னவென்றால், இந்த நாட்டிலே குழந்தைகள் சிறுமிகள் பலாத்காரத்திலே தொடங்கி கிழமிகள் வரைக்கும் பலாத்காரம் செய்யப்படுகிறார்கள். எங்கு தோல்வி, எங்கு கோளாறு, எதனால், எப்படி சரி செய்வது? அந்த அளவுக்கு சட்டங்களும் கடுமையாக இல்லை. புதுடெல்லியில ஒரு பெண் கூட்டு பலாத்காரத்திற்கு ஆளாக்கப்பட்ட 2012 நிகழ்விற்கு பிறகு பாலியல் அத்துமீறல்கள் குறித்த சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டது என்றார்கள். கடுமையாக்கப்பட்டதற்கு பிறகு லட்சக்கணக்கான பாலியல் அத்துமீறல் நடந்திருக்கிறது. கடுமையாக்கப்படுகிற சட்டங்கள் வைதாவிலே கோப்புகளிலே எழுதப்படுகிறது, உடைய நடைமுறைகளில் ஒத்துவரவில்லை, நடைமுறைகளில் செயல்பாட்டில் இல்லை. அதனால் தான் கடுமையான சட்டம் வந்ததற்கு பிறகும் கூட இங்கே இன்னும் இந்த குற்றங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது. இந்தியன் கிரிமினல் கோடினுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 325, 326 பிரிவுகள் கற்பழிப்பு உள்ளிட்ட குற்றங்களுக்கு ஆயுள் தண்டனை அல்லது 10 ஆண்டு சிறை, ஒரு பச்சையாக விபச்சாரம் செய்கிற ஒரு குடும்பத்தினுடைய பாரம்பரியத்திற்கு இழுக்கு ஏற்படுத்துகிற ஒருவன், அதுவும் ஏதாவது பெனால்டி கட்டிவிட்டால் 2 ஆண்டு தண்டனையோடு வெளியே வருகிறார். ஒருவேளை கற்பழிக்கப்பட்ட பெண் இறந்து போய்விட்டால் செக்ஷன் 302 பிரகாரம் அவன் தூக்கு தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை. அது நீதிபதிகளின் மனவிருப்பத்தை பொறுத்து அமைகிறது. இந்த சட்டங்கள் அதற்கு பின்னாலே அதே 2012க்கு பின்னால் போக்சோ சட்டம் கொண்டு வரப்பட்டு பாலியல் அத்துமீறல்களுக்கு மிகச்சிறந்த தண்டனைகள், உச்சபட்ச தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் வலியுறுத்தப்பட்ட பின்பும் இந்த நாட்டில் லட்சக்கணக்கான குற்றங்கள் நடந்து கொண்டே இருப்பதை பார்க்கிறோம். சென்னையில ஒரு சிறுமி கூட்டு பலாத்காரத்திற்கு ஆளாக இருக்கிறார் என்பது இந்த வாரம் தமிழகத்தை எல்லாம் இந்தியாவையே உழுக்குகிற செய்தி. துவம்சம் செய்தவர்கள் நாட்டிலே குழந்தை பெற்றுக் கொள்ளுபவர்கள் யோசிக்க தொடங்க வேண்டிய நேரமாக இருக்கிறது. பெண் பிள்ளைகளை வைத்திருப்பவன் நெருப்பை கட்டி கொண்டு அழைக்கிறார். காரணம், ஒரு பருவ வயதை தாண்டி அவளை கை வைக்கிற போதாவது அவளுக்கு ஏதாவது அந்நியர்களுடைய தொடுதலை குறித்து அவளுக்கு புரிதலை ஏற்படுத்த முடியும். புரிந்து கொள்ளுவதற்கே வாய்ப்பில்லாத சிறுமிகளை கையாளுகிற போது, சில கயவர்கள் அப்படி கை வைக்கிற போது, இது எங்கு நேருகிற, எந்த இடத்திலே நாம் தோல்வி அடைகிறோம் என்பதை அலசுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். பாலியல் ரீதியான குற்றங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் முதலிலே அந்த குற்றத்தின் கன பரிணாமம் உணர்த்தப்பட வேண்டும். இது இவ்வளவு பெரிய மாபாவம், இது மிருகத்தனம் என்று சொல்ல வேண்டும். ஆனால் இதே நாட்டிலே லைசன்ஸோடு விபச்சாரம் செய்ய சில ஏரியாக்கள் ஒதுக்கப்படுகிறது. ஒரே நாட்டில் இந்த தொழிலை அவர்கள் இந்த இடத்திலே பக்குவமாக செய்து கொள்ளலாம் என்று ஏரியாக்கள் ஒதுக்கி தரப்படுகிறது அல்லவா? அந்த குற்றத்தினுடைய யதார்த்தம், அந்த குற்றத்தினுடைய அழுத்தம் எங்கே யாருக்கு உரைக்கும்? சமீபத்தில் பாராளுமன்றத்திலே
தாக்கல் செய்யப்பட்ட ஒரு கேள்விக்கு பதிலளிக்கிற போது அமைச்சகம் சொல்லுகிறது, இந்த நாட்டில் 28 லட்சம் பேர் தொழில்முறை விபச்சாரம் செய்கிறார்கள். தொழில்முறை எதேச்சையாக 2 பேரும் காதலித்து அல்லது 2 பேரும் மனதளவிலே அவர்கள் பாலியலுக்கு சம்மதம் தெரிவித்து ஈடுபடுகிற அந்த உடலுறவுகள் அல்ல. தொழில்முறை பாலியல் தொழில்முறையாக செய்பவர்கள் 28 லட்சம் பேர் இந்த நாட்டில் அங்கீகாரத்தோடு இருக்கிறார்கள் என்கிற போது, அந்த குற்றத்தை ஒரு பப்ளிக் செய்கிற போது அதை பெரிய குற்றமாக எப்படி உணர்த்த முடியும்? எப்படி அதற்கு தண்டனை கொடுக்க முடியும்? அவ்வளவு கேவலமான நடைமுறைகள் இந்த நாட்டில். ரொம்ப கொடுமை. குழந்தைகளை கை வைக்கிற போக்கு நாளுக்கு நாள் வந்திருக்கிறது. அதுதான் இதே சென்னையில் நடைபெற்றிருக்கிற இந்த சிறுமிக்கான கூட்டு பலாத்காரத்தினுடைய விடை. எல்லா மீடியாக்களும் அரசு கொண்டிருக்கிற இந்த வாரத்தினுடைய தலைப்புச் செய்தியாக இருக்கிற இந்த செயல்களுக்கு பின்னால் இந்தியாவினுடைய மானம் கிழிந்து தொங்குகிறது. வாய் பேச முடியாத சிறுமி அவள். வாய் பேச முடியவில்லை அவள். 12 வயது இன்னும் பூர்த்தியாகவில்லை அவளுக்கு. அவள் 7வது வகுப்பு படிக்கிறாள். 350 குடியிருப்புகள் இருக்கிற ஒரு அபார்ட்மெண்டில் அவருடைய வீடு. அவள் லிப்டிலே தினமும் வருகிற போது லிப்ட் உபயோகிப்பவன், லிப்ட் ஆபரேட்டராக இருப்பவனிலே தொடங்கி அங்க இருக்கிற எலக்ட்ரீஷியன், அங்க இருக்கிற பிளம்பர், அங்க இருக்கிற ஃபிட்டர், அங்க இருக்கிற பால்கான், அங்க இருக்கிற பேப்பர் போடுபவன் என்று 17 பேர் கூட்டாக பலாத்காரம் செய்திருக்கிறார்கள். 7 மாதங்களாக இது தொடராக நடைபெற்று வருவதாக இன்றைக்கு அறிக்கை வந்திருக்கிறது. நீதிபதிக்கு முன்னாலே அந்த சிறுமியின் வாக்குமூலத்தில் சுமார் 100 முறைக்கு மேல். நீங்கள் யோசிக்க வேண்டும், ஒரு 11 வயது சிறுமி, அவளால் வாய் பேச முடியாது. இந்த தேசத்தில் 6 அறிவு பெற்றவர்களோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்கிற கேள்விக்குறியை உருவாக்கியிருக்கார். ஹைவான்கள், அதாவது உயிரினங்களுக்கு 5 அறிவு என்று சொல்லுவார்கள். மனிதன் மட்டுமே 6வதை தொடுகிறான். பல பேர் 6வதற்கு போகவே இல்லை. அவர்கள் 5ஓடு நிற்கிறார்கள் என்பதற்கான நிதர்சன சாட்சி தான் இது போன்ற வல்லூர்கள், இது போன்ற பாலியல் பலாத்காரங்கள். ஒரு மேஜரான பெண்ணை அவன் சம்மதத்தோடு அணுகுவது கூட குற்றம் என்று பார்க்கப்படுகிற மனித குலத்தில் அந்த குற்றத்தை பொறுத்து ஒன்றுமே தெரியாதவன், அவன் 0. அவளை பிடித்து இத்தனை பேர் முதலாக அந்த பெண்ணை கை வைத்து கசக்கி அந்த பெண்ணை தன்னுடைய காமவெறிக்கு ஆளாக்கியவனின் வயது 66 என்கிற போது நாம் எந்த தேசத்தில் வாழுகிறோம் என்று யோசிக்கிறோம். ஏறத்தாழ அந்த கிழவனுக்கு அவள் பேர்த்தி முறை வேண்டும். சொல்ல போனால் ஒரு பேர்த்தி அல்லது கொள்ளு பேர்த்தியின் ஸ்தானத்தில் இருக்கிற 66 வயது நிரம்பியவன் முதலிலே கை வைத்திருக்கிறார். அதற்கு பிறகுதான் 17 பேர். விசாரணைக்காரர்கள் இன்னமும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பட்டியல் இன்னமும் நீளுகிறது. ஒரு தனி நீதிபதிக்கு முன்னாலே அந்த பெண் பல்வேறு விதமான மனோநல சிகிச்சைகளுக்கு பின்னாலே வாய் திறந்து பேட்டி தருகிறாள். 100 முறைக்கு மேல் 7 மாதமாக பயன்படுத்தப்பட்டிருப்பதை அந்த பெண் சொல்லுகிறாள். மிக அதிகமாக அவள் கழிவறைகளிலே வைத்து பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கிறாள். சுமார் 50-100 அபார்ட்மெண்டிலே குடியிருப்புகள் 50-100 காலி இருக்கிற காலி வீடுகளிலும் என்னை உபயோகித்தார்கள் என்பது இங்கே பதிவாக இருக்கிற குற்றச்சாட்டு. நீல கலரிலே ஒரு விஷ ஊசி ஒன்று போடுவார்கள். அதை போட்டதும் நான் மயங்கி விடுவேன். அதற்கு பிறகு எல்லாம் நடக்கும். ஒரு 7 மாத காலம் ஒரு தொடர் கற்பழிப்பிற்கு இந்த நாட்டினுடைய 11 வயது சிறுமி நாம் வாழுகிற சென்னையில் அதிர்ச்சியாக இருக்கிறது. சமீபத்தில் காஷ்மீரத்தினுடைய ஆசிபாவினுடைய கற்பழிப்பிற்கு பின்னாலே நடைபெற்ற பல்வேறு சர்வேகளுடைய தகவல் என்ன தெரியுமா? 52% குழந்தைகள் ஏதாவது ஒரு வகையில் பாலியல் சீண்டலுக்கு இந்த நாட்டில் ஆளாகிறார்கள். 52 பாதிக்கு பாதி பெண் யாரோ ஒருவரால் சம்பந்தப்படுகிற யாரோ ஒருவரால் அவன் சீண்டலுக்கு ஆளாகிறாள். முழுமையான கற்பழிப்பிலே போய் முடிவதும் உண்டு, அல்லது அப்போதைக்கு தேவையான அளவுக்கு இவனுடைய தாகத்தை தணித்துக் கொள்ள அவனுடைய பெண் உடலின் மீதான உறுப்புகளை தன் இச்சைக்கு இவன் தீர்த்துக் கொள்ளுகிறான் என்பது நாட்டின் 52% குழந்தைகள் மீது முன்வைக்கப்படுகிற திணிக்கப்படுகிற மிகப்பெரிய காம ரீதியான வன்முறை என்று சொன்னால் யாரும் தப்பவில்லை. ஒரு 7-8 வயது ஆசிபா, யார் போய் அவளுக்கெல்லாம் சொல்லித்தர முடியும்? ஒரு 6-7 வயசு குழந்தை இடத்திலே யாராவது நாம்
சொல்லித்தரலாம் ஒரு அவேர்னஸுக்காக என்று ஆரம்பித்தால் உன்னை தூக்கிட்டு போவாங்கன்னா அந்த குழந்தை கேட்கும். என்ன தூக்கிட்டு போய் என்ன செய்வாங்கன்னு கேட்கும். இந்த கேள்விக்கு பதில் உண்டா? நாம் என்ன சொல்லி அந்த குழந்தையை புரிய வைக்க முடியும்? குழந்தைகளின் மீது தன்னுடைய வாடிகளை பிரயோகிக்கிற அளவுக்கு மிருகத்தனம் இன்றைக்கு வந்திருக்கிறது என்றால், வளர்ந்துவிட்ட கண்டுபிடிப்புகள், நாம் இன்றைக்கு சந்து கொண்டிருக்கிற தகவல் தொழில்நுட்பங்கள் இவ்வளவு தூரம் வக்கரத்தை உருவாக்கியிருக்கிறது. இந்த வக்கர சிந்தனை எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கவில்லை, கிடைத்தால் என்னவும் செய்வோம் என்று மனித குலம் மீண்டும் மீண்டும் நிரூபிக்கிற ஒரு செயல்பாட்டாகத்தான் இதை பார்க்க வேண்டும். 4 வயது குழந்தை எல்லாம் எப்படி தேற்ற முடியும் இந்த சமுதாயத்தில்? பல பேர் அறிவுஜீவிகள் பேசுகிறார்கள், பெண் குழந்தைகளுக்கு குட் டச் சம்பந்தமாக, பேட் டச் சம்பந்தமாக சொல்லித்தர வேண்டும். பேட் டச் என்றால் என்ன, யாராவது உங்களை தொடுகிற போது எப்படி தொட வேண்டும், தொடக்கூடாது என்றெல்லாம் சொல்லித்தர வேண்டும். நீங்கள் சொல்லுவது சரி, புரிந்து கொள்ளுகிற வயதில் இருப்பவர்களுக்கு தானே அதை சொல்லித்தர முடியும். 5 வயது சிறுமிக்கு குட் டச் பேட் டச்சை எப்படி சொல்லித் தருவது? ஒரு குழந்தைக்கு எப்படி சொல்லித் தருவது? அவள் அதை எப்படி புரிந்து கொள்வாள்? 4 வயசு 5 வயசு குழந்தைக்கு எல்லாம் குட் டச் பேட் டச்சை குறித்து சொல்லித் தருகிற அளவுக்கு கேவலம் ஒரு நாட்டில் இருக்கிறது என்றால், இது மனிதர்கள் வாழுகிறார்களா இல்லை நிறைய மிருகங்கள் வாழுகிறதா என்பதெல்லாம் யோசிக்க வேண்டும். இது போன்ற குழந்தைகளின் மீதான பாலியல் அத்துமீறல்கள் எல்லாம் நடக்கிற போதெல்லாம் பண்பாடு ரீதியான மனித குலம் தோல்வியை தழுவுகிறது. மனிதன் அவன் முன்னேறவில்லை, கண்டுபிடிப்பு மாத்திரம் முன்னேறி இருக்கிறது. இவன் கணிசனையாகவே இருக்கிறார், சாக்கடையாகவே இருக்கிறார். இவனுடைய ஆழ் மனதிலே இருக்கிற வக்கரம் ஒரு சிறுமியை பார்க்கிற போது வெளிப்படுகிறது என்றால், இவனை எப்படி மனித பட்டியலில் இவர்களை எல்லாம் சேர்த்துக் கொள்ள முடியும்? யாரை குறை சொல்வது என்று தெரியவில்லை. இங்கே சட்டங்களும் கடுமையாக இல்லை, அதே சமயம் மனமாற்றத்திற்கும் மக்கள் தயாராக இல்லை. காரணம், நம்மளை சுற்றி நடக்கிற எல்லாமே இது போன்ற பாலியல்களை நியாயப்படுத்த அல்லது செய்ய துணிவதற்குத்தான் தூண்டுகோள்களாக எடுக்கப்படுகிற அத்தனை சினிமாக்கள் இன்னைக்கு இந்த பிக் பாஸ் மாதிரி நடத்தப்படுகின்ற ஏராளமான தொடர்கள், அடுத்தவன் அறையை எட்டி பார்க்கிற அசிங்கத்திற்கு மனித குலத்தை இட்டு செல்லுகிற இந்த செயல்பாடுகள் எல்லாம் நடைபெறுகிற அத்தனையுமே இவைகளை எல்லாம் மீண்டும் மீண்டும் சரியாக தவறான திசைக்கு கொண்டு போகிறார். மார்க்கம் விபச்சாரத்தினுடைய தலைவாசலிலே மதுவை வைக்கிறது. குடித்தவன் என்னவும் செய்வான். 13 வயது பையனை குடிகாரனாக ஆக்குகிற ஒரு தேசத்தில் பாலியல் அத்துமீறல் நடக்காமல் வேறு என்ன நடக்கும்? இந்த நாட்டினுடைய சராசரி குடிப்பவர்களினுடைய வயது 13. 13 வயசு பையன் குடிகாரனாக இருக்கிற ஒரு தேசத்தில் அத்துமீறல் நடக்கிறது, பாலியல் குற்றம் நடக்கிறது. இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், எதுவும் இதுவரை சரியாக இல்லை. ஆசிபா போன்ற சிறுமிகள் இன்றைக்கு இங்கே சென்னை ஐநாவரத்தில் இருக்கிற வாய் பேச முடியாத, காது கேட்பதில் குறைபாடு இருக்கிற, தன்னுடைய நடந்ததை கூட அவலத்தை வெளியிலே விளக்க முடியாத நிலையில் இருக்கிற அந்த சிறுமி உட்பட 3 வருஷ குழந்தை, 2 வருஷ குழந்தை, கேவலம் இவர்களுக்கு எப்படியெல்லாம் அந்த உணர்வுகள் வருகிறது என்று தெரியவில்லை. குழந்தையிலே இருந்து பல்கலைக்கழக மாணவிகள் வரைக்கும் பாலியலுக்கு பேரம் பேசப்படுகிற ஒரு கேவலம் இங்கே நடக்கிறது. காம கிழவர்களுக்காக வேண்டி இதுவரை கைவிடாத பெண்கள் வேண்டும் என்று பல்கலைக்கழக மாணவிகள் அவர்களின் மதிப்பெண்ணை காட்டி, அவர்களின் வருங்கால வேலை வாய்ப்பை காட்டி, அவர்களின் குடும்ப கஷ்டத்தை காட்டி, நீ இதற்கு இணங்க வேண்டும் என்று யூனிவர்சிட்டி மாணவிகள் வரைக்கும் பேரம் பேசப்படுகிறார்கள் அல்லவா? அப்ப குழந்தையில இருந்து பல்கலைக்கழகம் வரைக்கும் எந்த ரூபத்திலேயும் பாதுகாப்பு இல்லாத ஒரு தேசமாகத்தான் இருக்கிறது. சிறுமிகளா இதோ இவனெல்லாம், அதாவது எலக்ட்ரீஷியன்கள், அவன் இவன் வாட்ச்மேனாக இருப்பவன், லிப்டில் வேலை செய்பவன் எல்லாம் விளையாடி இருக்கிறான். அவள் ஸ்கூல் கேடாக இருந்தால் சமயங்களில் ஆசிரியர் என்ற போர்வையில் இருக்கிற மிருகங்கள் விளையாடுகிறார்கள். அவள் ஒர்க்கிங் கேடாக இருந்தால் மேலதிகாரிகள் விளையாடுகிறார்கள். வேலை நிர்பந்தம், அவருடைய ப்ரமோஷன், அவருடைய சம்பளம், அவருடைய குடும்ப கஷ்டம் எல்லாம் சேர்ந்து இருக்கிற உயர்நிலையில் இருக்கிற அதிகாரிகளுக்கு படுகிறார். எனவே பிறந்த குழந்தையாக இருந்ததிலே இருந்து வேலைக்கு செல்லுகிற குடும்ப பெண்கள் வரைக்கும் எல்லாமே இந்த நிர்பந்தத்திற்கு ஆளாகிறார்கள் என்றால், இந்த பாலியல் வக்கர சிந்தனையை மனதிலே
எங்கே சட்டம் கடுமையாகிறது? எல்லா ஆபாச படங்களும் 8ஆம் வகுப்பு படிக்கிற பையனுடைய மொழியிலே இருக்கிறது. அதிர்ச்சியாக இருக்கிறது. 28,250 போர்னோகிராஃபி ஆபாச படம் பார்க்கிற வியூயர்ஸ், பார்வையாளர்கள் பெர் செகண்ட், ஒரு வினாடிக்கு. நாடு எங்கே போகிறது என்று நீங்கள் யோசிக்க வேண்டும். ஆபாசத்திற்கான எல்லா வாசல்களும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு செகண்டுக்கு 28,250 பேர் ஆபாச படத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால், சிறுமி என்ன கிழவி என்ன பாரபட்சம் இல்லாத பாலியல் அத்துமீறல்கள் நடக்கத்தானே செய்யும். எல்லா வாசல்களையும் திறந்து வைத்திருக்கிறோமே. மதுக்கடைகள் திறந்திருக்கிறது, ஆபாச படங்கள் திறந்திருக்கிறது. எந்த குழந்தைக்கும் சிறுவனுக்கும் சிறுமிக்கும் இங்கே பாதுகாப்பு கிடையாது. கல்வி நிலையங்களும் அப்படித்தான், பொது சமூகத்தில் சூழலும் அப்படித்தான் என்கிற போது என்ன செய்ய முடியும்? 2 கடுமையாக்கப்பட வேண்டும். ஒன்று, தண்டனை கடுமையாக வேண்டும். திருக்குர்ஆன் விபச்சாரத்தினுடைய சட்டத்தை பேசுகிற போது எல்லாம் வல்ல இறைவன் 2 செய்தி சொல்லுகிறார். நான் சொல்லுவது சூரத்து நூர் அத்தியாயத்தினுடைய முதல் வசனம். ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 வசனங்களில் அல்லாஹ் சொல்லுகிறார். விபச்சாரத்திற்கான தண்டனையில் 2 செய்தி சொல்லுகிறார். முதல் செய்தி என்ன தெரியுமா? இந்த விஷயத்தில் மட்டும் தண்டனையை நிறைவேற்றுவதில் உங்களுக்கு இரக்கம் வர வேண்டாம். லா தஅஃதுகும் பிஹிமா ரஃபத்துன். இந்த குற்றவாளிகளை தண்டிப்பதில் ரஃபத், இரக்கம் வந்துவிட வேண்டாம். இது குர்ஆன் சொல்லுகிற முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, வல் யஷ்ஹத் அஸாபஹுமா தாயிஃபத்துன் மினல் முஃமினீன். தண்டனை நடக்கிற போது முஸ்லிம்களில் ஒரு கூட்டத்திற்கு முன் தண்டனை நிறைவேற்ற வேண்டும். தனியாக தண்டனை தராதீர்கள். ஒரு அறைக்குள்ளே வைத்து அடித்து துவம்சம் செய்வது அதுவல்ல தண்டனை. தண்டனை பப்ளிக்ல இருக்க வேண்டும். தண்டனைக்கு ஒரு கூட்டம் ஆஜராக வேண்டும். குர்ஆன் விபச்சாரத்தை கருவதற்கு, அதை வேறறுக்க, அதை இந்த சமூகத்திலே இருந்து விரட்ட இந்த 2 விஷயம் சொல்லுகிறது. இந்த குற்றத்திலே இரக்கம் வரக்கூடாது. ஒன்று, இந்த குற்றத்திலே பார்வையாளர்களை வைத்துக் கொண்டுதான் தண்டனை நிறைவேற்ற வேண்டும். இது 2. ஆனால் இந்த நாட்டிலே ஆசிபா உட்பட, அதற்கு முன்னாலே யூபியிலே நடைபெற்ற உட்பட, இந்த நாட்டிலேயே கற்பழிப்பில் முதல் மாநிலமாக திகழ்கிற மத்திய பிரதேசம் எங்கேயும் இன்னமும் தண்டனை நிறைவேறல. தண்டனை நிறைவேற வழக்கு போடுவார்கள், விசாரணை நடத்துவார்கள், சிறையில் அவர்கள் உல்லாசமாக சினிமா உள்ளிட்ட வசதிகளோடு சிறை கைதிகள் வாழ்கிறார்கள். தண்டனை இல்லை. இஸ்லாமிய பார்வையில் தண்டனை கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் தண்டனை வேண்டாம் என்று யார் சொல்ல வேண்டும் தெரியுமா? பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பம் சொல்ல வேண்டும். இவர் என் தந்தையை கொன்று விட்டார், பரவாயில்ல, நாங்கள் மன்னித்து விட்டோம். இவர் கொன்றதுனால எங்க தந்தை திரும்பி வரப்போவதில்லை. யார் மன்னிக்க வேண்டும்? ஆனால் இங்கே என்னவென்றால், கடைசி நிலையில குடியரசுத் தலைவர் மன்னிக்கிறார். கருணை முன் அவருக்கு தரப்படுகிறார். பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அவர் மாமனா வச்சாரா? அவர் எந்த வகையில உறவு வேண்டும்? ஒரு குற்றத்தினுடைய கணத்தை குறித்து கொண்டுகிற இடத்தில் அவர் எங்கே நிற்கிறார்? சமயங்களில் கருணை மனுக்களால் தள்ளுபடி செய்யப்படுகிறார். நிறைவேற்றப்பட்ட தண்டனைகள் தள்ளுபடி செய்யப்படுகிறது. இதுவெல்லாம் என்ன பொருள் என்றால், தண்டனைகள் இன்னமும் கடுமையாகவில்லை. இன்னொன்று, மனமாற்றத்திற்கு தயாராகப்பட்டது. மனித சமூகத்தை இந்த வக்கரத்தில் இருந்து மீட்டார்கள். இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மிகப்பெரிய வறுமை ஆன்மீக வறுமை. காசு பணத்திலே வறுமை அல்ல. எல்லாருமே ஆடம்பரத்தை இன்றைக்கு செலவழிக்க துவங்கிவிட்டார்கள். ஸ்பிரிச்சுவல் பாவர்ட்டி, ஆன்மீகத்திலே வறுமை. அந்த வறுமை இன்றைக்கு இவ்வளவு வக்கரத்தை கொண்டு வந்து விட்டிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து அறியாமை காலத்தில் விபச்சாரம் செய்து நீண்ட நாட்கள் பழக்கப்பட்டு விட்ட ஒருவர் வந்து கேட்பார் அல்லவா, விபச்சாரத்திற்கு மட்டும் அனுமதி தாருங்கள், நான் முஸ்லீமாகிறேன், எல்லா கடமையும் செய்கிறேன், போர் உட்பட அத்தனைக்கும் வருகிறேன், ஆனால் விபச்சாரத்திற்கு அனுமதி வேண்டும். உட்கார வைத்து அவர் தோளை தட்டி கொடுத்து ரொம்ப நேரம் அந்த குற்றத்தை குறித்து பேசி ஓப்பனாக கேட்பார்கள், உன் தாயை யாராவது அப்படி செய்ய நீ சம்மதிப்பாயா? இரண்டாவது கேள்வி, யார் ரசூலல்லாஹ், யாருமே அதை விரும்ப மாட்டாங்க. அவங்க அம்மாவை அப்படி பயன்படுத்துறதை விரும்ப மாட்டாங்க. சரி, நீ பெத்த மகளை யாராவது இப்படி பண்றதை நீ ஏத்துக்குவியா? ஹதீஸுடைய வார்த்தை இல்ல பாருங்க. உன் சகோதரியை யாராவது இப்படி காமத்திலே உறவு கொள்வதை நீ ஏற்றுக்கொள்வாயா? வரிசையா எல்லாத்தையும் கேட்டுட்டு
பின்னையே யாரோ ஒரு பெண்ணை, அவள் யாருக்காவது தாய் தானே, அவள் யாருக்காவது மகள் தானே, அவள் யாருக்காவது சகோதரி தானே, எப்படி அனுமதி கேட்கிறாய்? எழுந்து அவரை நிற்க சொல்லி அவர் தோளிலே தட்டி, அல்லாஹும்ம தஹிர் கல்பஹு, அல்லாஹும்ம ஹஸ்ஸின் ஃபர்ஜஹு, அல்லாஹ் இவருடைய உள்ளத்தை சுத்தப்படுத்து, இவருடைய மறைவிடத்தை பாதுகாத்து கொடு அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்து அனுப்புவார்கள். யாரை தொடுவதாக இருந்தாலும் அவள் யாருக்காவது மகள், அவள் யாருக்காவது பேத்தி, அவள் யாருக்காவது தாய், எந்த அடிப்படையில் நீ கை வைக்கிறாய் என்கிற மனமாற்றத்திற்கான கேள்வி. 13 வருஷம் விபச்சாரம் அன்றாடமாகிவிட்ட ஒரு பூமியில நாயகம் செய்த பாலியல் ரீதியான இந்த குற்றங்களுக்கு எதிராக நபிகள் நாயகம் எடுத்த போர் பிரகடனம் என்ன ஆச்சு தெரியுமா? 13 வருஷத்தில் யாராவது அந்த தவறை செய்து விட்டவர் கூட சபைக்கு வந்து நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு தண்டனை கொடுங்க என்று கேட்டார்கள். ஹதீஸ் கிதாபுகளில் நிறைய உண்டு. மாயிசுல் அஸ்லமின் ஒருத்தர் வந்து அப்படி கேட்டார். நாயகம் அவருக்கு மரண தண்டனை கொடுக்க இஷ்டமில்லை, ஆனால் திரும்ப திரும்ப சொல்றார், விபச்சாரம் பண்ணிட்ட தண்டனை கொடு, விபச்சாரம் பண்ணிட்ட தண்டனை கொடு. 4 பக்கமும் வந்தார். முதலில் கண்டுகொள்ளாதவர்கள் பிறகு என்னவென்று கேட்டார்கள், விசாரித்தார்கள். ஹதீஸ் நீளமான ஹதீஸ், தீர விசாரித்தார்கள். ஒரு கட்டத்தில் இப்படி கேட்டார், இவருக்கு என்ன வைத்தியம் நீதியம் முடிச்சிருக்கா? அபிஹி ஜுனூன் இல்லைன்னு சொன்னாங்க. அஷரிப ஹம்ரன், வேற ஏதாவது மது குடிச்சிருக்காரா? இல்லைன்னு சொன்னாங்க. மதுவும் குடிக்கிற வைத்தியமும் இல்லைன்னா வேற வழி இல்லை, அப்படி இவர் சொன்னது உண்மையா இருக்கும், தண்டனையை நிறைவேற்றுங்கன்னு சொல்லிட்டாங்க. மரண தண்டனை அவருக்கு நிறைவேற்றப்பட்டது. இந்த ஹதீஸின் பின்புலத்தில் நாம் சிந்திக்க ஒரு செய்தி உண்டு. அடுத்த ஒரு பெண்ணை அத்துமீறி கை வைப்பவனை பொறுத்தவரை ஒன்று அவன் பைத்தியகாரனாக இருப்பான், இல்லாவிட்டால் மது குடித்தவனாக இருப்பான். சாராயத்தின் எல்லா வாசல்களும் திறந்திருக்கிற ஒரு நாட்டில் கற்பழிப்பு குறைய வாய்ப்பில்லை. அதனால்தான் அதனுடைய வீரியம் தான் இன்றைக்கு சிறுமிகள், குழந்தைகள் இதற்கு ஆளாக்கப்படுகிறார்கள். 2 செய்தாக வேண்டும் வேகமாய். ஒன்று தண்டனைகள் கடுமையாக வேண்டும், இன்னொன்று மனமாற்றத்திற்கு ஏற்ப மக்களை ஆன்மீக ரீதியிலே தயார்படுத்தியாக வேண்டும். அதுதான் நிரந்தர தீர்வும் கூட. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த சமுதாயத்தில் உள்ள பெண்களை, குறிப்பாக குழந்தைகளை, சிறுமிகளை இந்த மிருகங்களிலிருந்து எல்லாம் வல்ல இறைவன் பாதுகாத்து தருவானாக. பெண் குழந்தைகளை பெற்றவர்கள் அவர்களை சரியான முறையில் வளர்த்து ஆளாக்கி அவர்களை சாலிகான பெண்களாக உருவாக்க தேவையான எல்லா வழிவகைகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.